ஔவையாரின் வாக்கு இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது. இதேபோல் வள்ளுவரும் கூறும்பொழுது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று கூறுகிறார். தேவகுரு தேவர்களுக்கு அவர்களது தர்மத்தை எடுத்துரைக்கிறார். அசுரகுரு அசுரர்களுக்கு தர்மத்தை எடுத்து கூறுகிறார். அப்படியானால் நாம் எங்கு சென்று கேட்பது என்று பார்க்கும் பொழுது, மகாபாரதத்தில் யக்ஷ பிரஸ்னத்தில் தர்மபுத்திரர் கூறுகிறார், எது உனது வீட்டில் உனது குலத்தில் உனது மூதாதையர் செய்து வந்தார்களோ அதை அறிந்து கொள், அதுவே உனது தர்மம் என்று கூறுகிறார். இது மிகவும் சுலபம், ஃபாலோ செய்யக்கூடியது. இதேபோல் கீதையில் கிருஷ்ணர் கூறும்பொழுது, இன்றைக்கும் உனது தர்மத்தை அனுஷ்டானம் செய், சுலபமாக இருக்கிறது என்பதற்காக பிறரது தர்மத்தை ஃபாலோ பண்ணாதே என்று கூறுகிறார். இது அறம் தர்மம் என்பதை பற்றியது. அடுத்தது பொருள். பொருள் என்பது நல்வழியில் சேர்ப்பது. அடுத்தது வருவது இன்பம், இல்லறத்தில் கிடைப்பது இன்பம். அடுத்ததாக வருவது வீடு பேறு. வீடு மூன்றையும் அறம் பொருள் இன்பத்தை துறக்கையில் கிடைப்பது வீடு பேறு. ஆனால் இது மிகவும் சமமான பாதை. இதை பற்றி நாம் அதிகம் யோசிக்க வேண்டாம். முந்தைய மூன்றையும் சரியான வகையில் அனுஷ்டானம் செய்வது நமக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும் என்று கருதப்படுகிறது. நமது தர்மத்தை அறிந்து அதன்படி நிற்றல், நல்வழியில் பொருள் சேர்த்தல், இன்பத்தை இல்லறம் என்னும் இன்பத்தை சரியான வகையில் செய்தல் என்பதுடன் நமக்கு சரியான ஒரு பாதை கிடைக்கும் என்பது கருத்து. நன்றி, வணக்கம்.